நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எளிமையாக பண்ணுறதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எதில் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரோமில் டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் போட்டால் வரும். சரிங்களா, இந்த பேக்ரவுண்டும் இதையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஃப்ளெக்ஸ் டிசைனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப் cs6 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 வித்து 10 ஹைட்டு 400 ரெசல்யூஷன் இன்ச்சஸில் வச்சுருக்கேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ இதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த டாக்குமெண்ட்டை நாம் சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் அப்படிங்கிறத கொடுத்தா சேவ் கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் 10x20 ஃப்ளெக்ஸ் டிசைன் சொல்லி சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை நாம் ஃபில் பண்ணலாம். இந்த இருக்குது இந்த பேக்ரவுண்டு. இதை அப்படியே என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். Ctrl+A Ctrl+C கொடுத்தோம்னா இது காப்பி ஆயிரும். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறேன். இப்போது எனக்கு பிக்சர் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கும் தேவை. அதனால் ஃபுல்லாக நான் லென்த் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் ப்ளர் பண்ணிடலாம். ஃபில்டரில் போய் ப்ளர் கொடுத்தோம்னா இதில் காசியன் ப்ளர் அப்படின்னு சொல்லி காட்டும். காசியன் ப்ளரில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளர் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 60 பிக்சல் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்கும். இதை நாம் தான் க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். லேசர் டூல் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எல்லு கிளிக் பண்ணிங்கன்னா லேசர் டூல் வரும். இதில் ஒரு நியூ லேயரை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டூலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சும்மா ட்ரா பண்ணாலே போதும். சும்மா இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும். சரிங்களா, நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சாலே உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். சரிங்களா, இப்போ நார்மலாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு செலெக்ஷன் கிடச்சிடுச்சு. இந்த நியூ லேயர் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ட்டு டெலிட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிரும். சரிங்களா, ஓகே. இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கீழே அப்படியே இறக்கிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இவ்வளோ தான். இப்போது இதை சென்டருக்கு கொண்டு வர மூவ் டூல் எடுத்துகிட்டு Ctrl+A கொடுத்தா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இங்கே போய் அலைன்மெண்ட்டில் சென்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக சென்டரில் வந்துடும். சரிங்களா, இப்போ இதுக்கு ஒரு 2 எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் ட்ராப் ஷேடோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோக்கில் இன்சைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வெள்ளை கலர் வைக்கிறேன். சரிங்களா, வெள்ளை கலர் வச்சுட்டு இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இவ்வளோ எனக்கு தேவை. சரிங்களா, இதுக்கப்புறமா ட்ராப் ஷேடோ வரேன். ட்ராப் ஷேடோவில் இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸை மட்டும் லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது ட்ராப் ஷேடோ. சரிங்களா, இந்த ஸ்டோக்கில் இந்த இடத்துல கொஞ்சம் தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிடலாம். சரிங்களா, கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்டு. சரிங்களா, இந்த க்ரீன் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு வரேன். இது உள்ளே ஓப்பன் ஆகலை. இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். வியூ பண்ணி வச்சுட்டு Ctrl+C கொடுத்தா காப்பி ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தா நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு கிளிப்பிங் மாஸ்க் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிக்கிறேன். கிளிப்பிங் மாஸ்க் ரெடி பண்ணிட்டேன். கிளிப்பிங் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை விட்டு நம்மளுக்கு வெளியே போகாது. சரிங்களா, இப்போ இதை எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் காசியன் ப்ளர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா ஒரு 40 பிக்சல் பார்த்திங்கன்னா ஓகே. சரிங்களா, இது ஓகே. இவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலரே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, இது எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லி பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுக்கிறேன். எரேசர் டூலை ஃபுல்லாக பெருசு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு, இன்னொரு கிளிக்கு, இந்த மாதிரி 2 கிளிக் பண்ணால் போதும். சரிங்களா, நம்மளுக்கு அவுட்டரில் அந்த ஒயிட் எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ இது எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிட்டேன்னா இதே சேம் கலர் தான் எனக்கு இங்கே வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு இந்த பாதி என்ன பண்ணலாம், இந்த பாதியை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை Ctrl+J கொடுத்தா ஒரு டூப்ளிகேட் எடுத்துடும். இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டலில் ரொட்டேட் பண்ணுறேன். ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ண என்ன பண்ணோம்னா
கண்ட்ரோல் T நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் கொடுத்தா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிரும். இப்போ இந்த பக்கம் நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோதான். சரிங்களா? இப்போ எனக்கு கரெக்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேறு சின்ன சின்ன அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மெர்ஜ் ஆயிரும். இப்போ எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். இன்னும் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ஒயிட் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணி விட்டேன். அவுட்டரில் நல்லா ஒயிட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா வேறு டெக்ஸ்ட் நான் வச்சுருப்பேன். சரிங்களா? மேளம் கொட்டு தாலி கட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். இதில் நான் வேறு டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எப்போதுமே ஒரு டெக்ஸ்ட்டு இருந்தாலும் சரி, வேறு ஃபைலாக இருந்தாலும் சரி, ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், டாப்பில் இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை இப்படி இழுத்து விட்டோம்னா போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்படி டாக்குமெண்ட் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். cs6 cc-லலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எனக்கு இந்த நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறது தேவை. அதை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இது வேறு எதுவும் தேவைன்னா கூட இங்கேருந்து எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, நான் இந்த டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். என்னுடைய ஃபைல்ஸ் இதில் இந்த குங்குமச்சிமிழ், இந்த தாலி, இதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த தாலியை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வர சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணி வைங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். இதிலேருந்து ஈஸியாக இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை மேலே வச்சுக்கிறேன். இது cs6 cc-யில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டேட்டை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். டேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டேட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே தள்ளி இருந்தால் போதும். இந்த இடத்துல எனக்கு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த குங்குமச்சிமிழ் நான் எடுத்துக்கிறேன். குங்குமச்சிமிழ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 2 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. சைடில் 2 பாக்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ளக்ஸ் டிசைனில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை நாம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெக்டாங்குலரை ட்ராக் பண்ணிவிட்டு நியூ லேயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எடிட் போய்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 60 பிக்சலு இன்சைடு பொசிஷன் வச்சுருக்கேன். கலரு வெள்ளை கலர் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் எனக்கு அழகாக பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், பிக்சல் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக. திரும்ப ஸ்டோக் போய்ட்டு ஒரு 50 பிக்சல் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போது இது ஓகே. இப்போது இதை கண்ட்ரோல் J அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஒரு டூப்ளிகேட்டு இதிலே எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதிலே பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறேன், பிளாக் கலராக மாற்றுறதுக்கு கருப்பு கலர் இங்கே வச்சுட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பேக் பேஸ் கொடுத்தோம்னா இந்த கருப்பு கலரு இங்கே ஃபில் ஆயிரும். சரிங்களா? ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டு வரேன். இதுக்கு பின்னாடி ஒயிட்டுக்கு பின்னாடி இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ளர் எப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபில்டரு அதில் பார்த்திங்கன்னா ப்ளர்ரு, அதில் காசியன் ப்ளர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 25 நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். கண்ட்ரோல் T போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன ரொட்டேட். சரிங்களா? லைட்டாக ஒரு ரொட்டேட். ப்ளர் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளர் பார்த்திங்கன்னா ஒரு 15 வச்சுக்கிறேன். சரிங்களா? 15 10 கூட நம்ம வச்சுக்கலாம். ப்ளர் கம்மியாக பண்ணிக்கிறேன். 10 வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணேன்னா பேக்கில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி தெரியும் எனக்கு. நல்லா பாருங்கள், பேக்கில் ஒரு சின்ன ஃப்ரேம் டிசைன் மாதிரி தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் சங்கிலி போட்டு வச்சிடலாம். சங்கிலி போட்டேன். இப்போ இன்னும் உள்ளே ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். திரும்ப ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா கலர் ஃபில் பண்ண போகிறோம். எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா ப்ளூ கலரில் வேணும். சரிங்களா? இங்கே ஃபோர்க்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் என்ன கலர் வைக்க போகிறேன், ப்ளூ கலர் நான் வந்து வைக்கிறேன். ப்ளூ கலர் எனக்கு தேவையான ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டெலீட் கொடுத்தோம்னா இந்த ப்ளூ இங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு உள்ள ஒரு பெயிண்ட் பண்ண போகிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த
பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த சர்க்கிளை நான் வந்து வச்சுக்கிறேன் சைஸை. இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சியான் கலர் இந்த மாதிரி கலர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, இவ்வளோ தான் ஈஸியான ஒரு பாக்ஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 3ஐயும் கிளிக் பண்ணி சங்கிலி போட்டுடலாம். சரிங்களா, சங்கிலி போட்டு வச்சுட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் லேயர் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். cs6 சிசிலலாம். இப்போது இதை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன்னா ஒரு 5 பிக்சர் எனக்கு வைக்கிற மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்படி டூப்ளிகேட் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்திங்கன்னா எடுக்கும். சரிங்களா, இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இங்கே 3 இது லேயர் வந்துட்டா இதுக்கும் திரும்ப சங்கிலி போடணும். பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போ 3மே செலெக்ஷனில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு டூப்ளிகேட் விழுந்துடும். பொறுமையாக பாருங்கள், ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் 3 லேயர் செலெக்ஷனில் இருக்கணும். சரிங்களா, 3 லேயர் செலெக்ஷனில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறது கொடுங்க, இந்த மாதிரி டூப்ளிகேட் விழுந்துடும். அப்படியே பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே நான் ஒட்டிக்கலாம், இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே நான் கட்டிக்கலாம். இன்னும் கீழே ஒரு 2 பிக்சர் வைக்கிற மாதிரி இது ரெண்டையும் கிளிக் பண்ணி அப்படியே டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான். நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுக்கும்போது சங்கிலி போட்டிருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா குழம்புற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக நம்ம இதை பண்ணிட முடியும். சரிங்களா, இப்போது பாக்ஸ் இவ்வளோ இருக்குது பாருங்களேன், எல்லா பாக்ஸும் இதில் வந்து மொத்தமாக காட்டுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பாக்ஸ் தான், இது எல்லாமே பாக்ஸ் தான். அந்த 5 எனக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. சரிங்களா, நல்லா பொறுமையாக பாருங்கள், டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் எனக்கு பாக்ஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக சங்கிலி போட்டுறேன். சங்கிலி போட்டுட்டு இந்த குரூப் ஐக்கானை வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், குரூப் ஆயிரும் எனக்கு. சரிங்களா, கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி குரூப் ஆயிரும். எதுக்காக குரூப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து அதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டூப்ளிகேட் எடுத்து வைக்க முடியும். இப்போ இதை அப்படி வச்சுருக்கேன்னா இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி போட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக ரொட்டேட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி விரிச்சிக்கிறேன். ஓகே, இவ்வளோ ஓகே. இது அப்படியே இங்கே ஒரு டூப்ளிகேட் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த குரூப் ஐக்கான் இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துடும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். சரிங்களா, இந்த ஒன்று மட்டும் குழம்புற மாதிரி இருக்கும். அப்படி குழம்புனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. சரிங்களா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா வேறு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கப்புள் பிக்சர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். கப்புள் பிக்சரை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுறேன். கப்புள் பிக்சர் ஃபுல் பிக்சராக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஓகே. சரிங்களா, ஒரு ஆஃப் சைஸ் இந்த மாதிரி ஓகே. இதை கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பிக்சர்ஸில் இதில் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் 2 டெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்திங்களா இந்த இடத்துல. இந்த வெட்டிங் விஷஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உயிரில் கலந்த உறவுகளே அப்படின்றது பார்த்திங்களா, அந்த 2 டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஒன்று வந்து வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல குரூப் நேம்லாம் எழுதணுன்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, நான் பார்த்திங்கன்னா குரூப் நேம் எதுவும் இல்லை, அதனால் நான் இந்த விஷஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இந்த பக்கம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஆட் பண்ணிட்டேன். அது போக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் 2 பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, ஹை கிளிப்பார்ட் வெப்சைட்டில் லயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சிங்கம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிங்கங்கள் வரும். நீங்கள் அதில் இருக்கக்கூடியது உங்களை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, டவுன்லோட்ஸில் கிடக்கு. இந்த சிங்கத்தை என்ன பண்ணுறேன், லைட்டாக கலர் பாப்பப் பண்ண கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்து அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டில் வச்சுட்டு ரெட்டு கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் கலர் கொஞ்சம் பாப் ஆகிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து இந்த இடத்துல ஹைலைட்டை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டால் சிங்கம் ரொம்பவே சூப்பராகிடும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச் பார்த்திங்கன்னா முடிய போகுது. இப்போது சிங்கம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதை பக்கம் வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சிங்கத்தை இந்த மாதிரி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் குரூப் நேமை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி சிங்கத்தை பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக நீங்கள் ஆட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமாக என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து அதை ஹரிசாண்டல் ரொட்டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா எனக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். டேட்டை கூட கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு. அப்பப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இருக்கும். கரண்ட் போணுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? இப்போ அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிசைன் கிரியேட் பண்ணி வச்சுருக்க டிசைனை பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டிசைன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. சரிங்களா? இந்த ஸ்டோக்கை வேட நம்ம எடுத்து விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டிசைன் பார்க்கலாம். சரிங்களா? இந்த டிசைனில் ஸ்டோக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கண் சிம்பிளை எடுத்து விட்டால் ஸ்டோக் நம்மளுக்கு போயிடும். இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த டிசைன் மாதிரியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிடுச்சு. சரிங்களா? பிக்சரு 5 பிக்சருக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா இன்னும் கூட அதிகமாக கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பிஎஸ்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,